ஆகாசமாடன் விரோதிகளை வேறறுக்கும் ஆகாசமாடன் மந்திரம் மாந்திரீகம் எதனா சொல்லலாம். இந்த ஆகாசமாடனுடைய மாந்திரீகன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டிருக்கிறீங்க 12 பேர் எதிரிகளை எதிரிகள் விரோதிகள் துரோகிகளை அழிக்கிறதுக்கு உண்டான கொடூரமான மாந்திரிகம் ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்கள் போட்டு கொடுங்க ஐயான்னு கேட்டிருக்கீங்க. எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத சக்கரை மாதிரி சுவையாக இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் துரோகிகளும் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா விரோதிகளை வச்சுக்கிட்டு வாழ முடியாது. அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் வேலைங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இது செய்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா 4 வகையாக இதை பிரித்து வச்சுருக்காங்க. அதை கேட்டிங்கன்னாக்கா வித்வேசனம் செய்து ஒருத்தர் இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாரணம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. மாரணம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளில் 75% இந்த ஆகாசமாடனை வச்சு நீங்கள் செய்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறத சொல்லலாம். இப்போதுக்கு நீங்கள் கேட்டது கொடூரமானது, ரொம்ப பயங்கரமானது, அதாவது சொல்கிறது அதை செய்கிறதே கேட்டிங்கன்னா அருவருப்பாக தான் இருக்குமே தவிர நல்லா இருக்காது. கெட்டதை நாம் செய்யணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய முறையில் தான் இருக்குதே தவிர எல்லாமே இங்கேருந்து எடுத்த பொருளவே மற்றவங்களுக்கு ஏவி விட்டு அது மூலியமாக அவங்கக்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் கொடுக்காம நீங்கள் நல்லபடியாக வாழறதுக்காகவும் அவங்கள விலக்கி வைக்கிறதுக்காகவும் செய்கிற வேலைங்க தான் இது எல்லாமே. இந்த ஆகாசமாடனுடைய மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கேட்குறது கொடூரம், பயங்கரம், அழிக்கிறது, இருக்காமல் போகிறது, அவங்கள அழிக்கிற வரைக்கும் தூக்கம் வராமல் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை ஒரு குடும்பத்தை நிலைகுலைய வச்சு நடுத்தரில் நிற்க வச்சு அவமானப்படுத்தி பணத்துங்களை வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டு பணத்துங்களுக்காக ஒரு குடும்பத்தை அழிக்கிறது இதெல்லாம் செய்கிறவங்கள விரோதிகள் துரோகிகள்னு சொல்லுவாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறது, நல்ல மாதிரி நடித்து நாசம் பண்ணிட்டு போகிறது, இவங்க எல்லாருக்கும் செய்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நான் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த ஆகாசமாடன் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் விரோதிகள்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வேறு அறுத்து எடுக்கிறதுக்காக தான் விரோதிகளை வேறு இருக்கும் ஆகாசமாடன் மாந்திரிகம்னு சொல்லிட்டு இதனுடைய தலைப்பை நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து எப்படி செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா இதை நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் செய்து முடிக்கலாம். சரிங்க. இந்த ஆகாசமாடனுடைய மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷம் குடிச்சு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, விஷம் குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க இல்லையா, அது கேட்டிங்கன்னாக்கா 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது 2 பேருனுடைய அந்த விஷம் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறவங்களுடைய இதுவெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யாது சுத்தமாக. விஷம் குடிச்சு இறந்தவன் ஆகாசமாடனை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கணும், அது கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் கேட்டிங்கன்னா பெண்களுடைய பொருளை எடுத்து தான் நீங்கள் பிரயோகம் பண்ணணும். அதுதான் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போது ஆகாசமாடனுடைய மாந்திரிகத்தை பற்றி நான் சொல்கிறேன். விரோதிகளை வேறு இருக்கிறதுக்கு, விரோதிகளை இல்லாமல் போகிறதுக்கு, விரோதிகளை இருக்கிற இடத்துல மறைக்கிறதுக்கு, விரோதிகள்ன்றவங்கள பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு முன்னாடியே பதற அவங்கள நாசம் பண்ணுறதுக்கு பேர் தான் விரோதிகளை வேறு இருக்கும் ஆகாசமாடன் மாந்திரிகம். இதை நீங்கள் செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா அந்த விஷம் குடிச்சிட்டு இறந்து போனான் பார்த்தீங்களா, அவனுடைய உடலை எரிக்கிறதுக்கு முன்னாடி காடு ஆற்றுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இது. இந்த வேலையை நீங்கள் எப்போ செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற வெட்டியாங்கிட்ட நீங்கள் பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனை என்ன பண்ண புதைக்கிறவனை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, எரிக்கிறவன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவனுடைய மார்போரத்தில் இருக்கக்கூடிய சேதையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொடையில் இருக்கிற சேதையும் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே இடத்துல சரியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு துண்டு சேதை எடுத்தாவே போதுமானது, அதுவும் எரியும் போது இதை எடுக்கணும். மாந்திரிகத்தை கேட்டாக்கா இவ்வளோ பயங்கரமாக சொன்னாங்க, நான் எங்கே இப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா மாடன் அவர் துணி துவைக்கிற இருந்தாலும் மாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி காண்டிருக்கிறார் அவர். அதை கேட்டிங்கனாக்கா பூனை மாதிரியும் அதுக்கப்புறம் விலங்குகள் மாதிரியும் தன்னுடைய உருவத்தை மாற்றி போயிட்டு அவருக்கு தேவையானதுங்களெல்லாம் அடைஞ்சிருக்கிறாருன்னு ஒரு கதை சொல்லுது. இவர் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இவர் கொல்லப்பட்டார், அதனால தொட்டு ஆக்ரோஷமாக இருந்து எந்த விதமான மாந்திரிகமாக இருந்தாலும் அழிக்கிற மாந்திரிகத்துக்கு முழுமையான பலனை கொடுக்குறாருன்னு இன்னொரு கதையும் சொல்லுது. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு உண்டான கரெக்டான வேலை தான் நான் போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் செய்து நீங்கள் ஜெயிச்சுக்குங்க. உங்களுக்கு உண்டான எதிரிகளையோ துரோகிகளையோ விரோதிகளையோ நீங்களே அழிச்சிக்குங்க. சரிங்களா?
சரி, இதனால் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த விஷம் குடித்து இறந்து போனவனுடைய உடலை வந்து கொண்டு போயிட்டு காடு அறுத்ததுக்கு முன்னாடி, அதாவது கேட்டிங்கன்னா எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் அவங்க வந்து கங்கையில் கலக்கிறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஏன்னா புண்ணிய ஸ்தலத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த வேலையை செய்து முடிச்சிடணும். சரிங்களா? இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு இதை என்ன பண்ணி அறுத்துக்குங்க. அறுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த எந்த வீட்டு எந்த வம்சமோ எந்த வீடோ எந்த குடும்பமோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கொஞ்சமாக மண் மட்டுமே போதுமானது. காலடி மண்ணோ இது எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஊடுருவப்பட்டு எல்லாரையுமே நாசம் பண்ணணும், எல்லாரையுமே வந்து அழிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய துணி தேவைப்படும். ஒரு அங்குலம் மட்டும்தான், அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த துணியை எடுத்துன்னு வர்றது வந்து அழுக்கு துணியாக இருக்கணும், குளிச்சிருக்கக்கூடாது. அந்த துணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா, அந்த வீட்டோட மண்ணை கொண்டு வந்து இந்த சதை இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் எடுத்து வச்சிங்களா, அந்த சதையோடு சேர்த்து நீங்கள் போட்டு நீங்கள் கிருஷ்ணாயிலோ பெட்ரோலோ ஏதாச்சும் ஒன்று போட்டு எரிக்கணும். அந்த சதையவை எரிச்சிட்டு அது என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா, அவங்க அந்த வந்து பிணத்தை எரிக்கிறாங்க இல்லையா, பிணத்தை எரிச்சிட்டு மறுநாள் தானே வந்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை அன்றைக்கி கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கனாக்கா, நீங்கள் அந்த வெட்டியாங்கிட்ட சொல்லிவிட்டு அந்த சாம்பலை கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். அந்த சாம்பல், இந்த செதை, அதுக்கப்புறம் அந்த வீட்டோட மண், இதை மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணி இதையே நீங்கள் எரிச்சிட்டிங்க, இந்த சதையும் எரிச்சிட்டிங்க, அந்த கறித்துண்டும் நீங்கள் எரிச்சிட்டிங்க இல்லையா, இது மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் தனியாக ஏன் அங்கேயே எரிஞ்சிட்டுமே, அது எதுக்காக நீங்கள் கொஞ்சமாக தனியாக கொண்டு வந்து அந்த சதையை கொஞ்சம் நீங்கள் அறுத்து எடுத்துகிட்டு வந்து எரிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பிணத்துலேருந்து சதையை எடுத்து நீங்கள் அறுத்துட்டு வரீங்கன்னாக்கா, அதுதான் அந்த உருவத்துக்கு உண்டான பிரயோக முறையே. அந்த பிரயோக முறையை கொண்டு வந்து நீங்கள் எரிச்சிட்டிங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலும் கொஞ்சம் எடுத்து போட்டு உருவ பொம்மையாக செய்துட்டீங்க. செய்து முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டோட பெண்ணுடைய துணி கொண்டு வந்தீங்க பார்த்தீங்க, ஒரு அங்கலம். அதோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, அந்த துணியை தூரமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஐங்கோல மை அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா குழி தைலம், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாவே போதுமானது, உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஐங்கோல மையோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா குழி தைலத்தை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வந்து இவருக்கு படையல் போகணும். இந்த உருவ பொம்மையை செய்துட்டீங்க, இதுக்கு வந்து கல், அதுக்கப்புறம் வந்து சுருட்டு, அதுக்கப்புறம் மாமிசம் கலந்த உணவு, இது எல்லாமே என்ன பண்ணீங்கன்னாக்கா எருக்கு இலை அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தேக்கு மரத்தோட இலை இருக்குது பாருங்கள், அதனுடைய இலையில வந்து நீங்கள் படையல் போடணும். படையலை போட்டுட்டு ஒரு செம்பு தகடோ இல்லை இரும்பு தகடோ இல்லை காரிய தகடோ ஏன்னா ஒரு தகடோ வாங்கி அதில் வந்து அந்த வீட்டில் உள்ள எல்லோருடைய பேரையும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, அது மேலேயும் வந்து ஐங்கோலமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா குழி தைலமோ, இது ரெண்டுத்தினுடைய நெய் என்ன பண்ணீங்க அது மேலே போட்டு பூசி விடுங்க. பூசி விட்டுட்டு இது செஞ்சீங்க இல்லையா இந்த உருவத்தை, இது செய்து முடிச்ச அந்த உருவத்தை என்ன பண்ணி கேட்டாக்கா, அந்த சாதம் படையல் போட்டிங்க, அந்த படையலுக்கு மேலே அந்த தகுடை வைக்கிறீங்க. அந்த தகுட்டுக்கு மேலே வந்து இந்த உருவ பொம்மையை நீங்கள் வைக்கிறீங்க. வச்சுட்டு என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா, அந்த ஐங்குல மையில் அந்த துணியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, வாடை காட்டணும் அவருக்கு. அந்த வாடை காட்டினாக்கா அப்போ தான் அவர் போவார். இறந்து போனவங்களை ஏவல் விடணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வாசனை ஒன்று தேவை. அந்த வாசனை ஆகப்பட்டது வந்து அவங்களுடைய வேர்வையோ அழுக்கை வாசனை வச்சுட்டு அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இதை நீங்கள் செய்கிறீங்க. செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, இதை எங்கே வச்சு நீங்கள் மயானத்தில் வச்சு எல்லாமே செய்து முடிச்சிக்கலாம். எங்கன்னா செஞ்சுக்கலாம், மயானம் தான் செய்யணும் கிடையாது, எங்கன்னா செஞ்சுக்கலாம். ஆனால் இது ஏவல் வெட்டுறதுன்னு பார்த்தீங்களானாக்கா, நீங்கள் அந்த இது சொல்கிறாங்க இடுகாடு சொல்கிறாங்க பார்த்து, அந்த இடுகாட்டில் போய் தான் நீங்கள் ஏவல் விடணும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, அங்கே வந்து பிணத்தை வச்சு திருப்பிடுவாங்க. திருப்பிட்டாங்கன்னா அந்த ஆத்மா வந்து வீட்டையே மறந்துட்டு அந்த இடுகாட்டிலே நின்றுக்கிட்டு இருக்கும். அது வீட்டுக்கு போனாலும் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து இங்கே வந்து சேரணுன்றது ஒரு சில விதிமுறைகள் பிரகாரம் தான் அங்கே இடுகாட்டில் மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கனாக்கா, அங்கே போய் இந்த உருவ பொம்மையும் இந்த படையில் அங்கே வச்சு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா, அங்கே வந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி அங்கேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொம்மையெல்லாம் செய்துட்டீங்க. கற்பூரத்தை கொஞ்சம் ஒரு நல்லா நிறைய வாங்கிக்கிங்க, 2 கைப்பிடி அளவு கூட வாங்கிக்கிங்க. அங்கே எரிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போயிட்டு நீங்கள் சொன்ன அந்த விரோதி, துரோகி, எதிரி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏமாத்துறவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ, வழி அவங்க குடும்ப அழிச்சவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அவங்களுடைய பேர்களை வந்து அங்கே வச்சு எரித்து கற்பூரத்தை சுற்றி அது மேலே போட்டு அதுக்கப்புறம் எரித்து இந்த சாம்பலை கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் போட்டால் தான் அது கரெக்டான பிரயோகமாகும். அப்போ தான் வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் மொத்த பேரும் வந்து கேட்டிங்கன்னாக்கா, கை துண்டிச்சு போகிறதும் கால் துண்டிச்சு போகிறதும், ஒருத்தர் அந்த பெண் மூலியமாக வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பால் வந்து யாராலும் வந்து கேட்டிங்கன்னா அந்த பெண்ணால் தான் வந்து வீட்டில் உள்ள பிரச்சனை ஆகிட்டு அவங்க குடும்பமே இப்படி ஆயிடுச்சுப்பா, அது மாதிரி போயிட்டாங்க, இந்த மாதிரி ஆகிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த பெண்ணுடைய
அந்த ஒரே ஒரு அங்கல துணி தான் கரெக்டாக போய் வேலை செய்யும், அங்கே தான் போயிட்டு ஒரு வேலை செய்வார். சரிங்களா? இதை நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த இடுகாட்டில் உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்பூரம் வந்து 2 பிடி கைப்பிடி அளவுக்கு வாங்கணும். நீங்கள் அது 108 கற்பூரமான வாங்கிக்கோங்க, 216 கற்பூரமான வாங்கிக்கோங்க. அந்த கற்பூரத்தை வாங்கி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்தது, எந்தெந்த பிரச்சனை நடந்தது, இந்த பிரச்சனைகளை எல்லாமே வந்து சொல்லி 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 8 கற்பூரமாக தலையை சுற்றி 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 அந்த உருவ பொம்மை மேலே போடுறீங்க, பாவை மேலே நீங்கள் போட்டுக்கிட்டே வரீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, கடைசியாக வந்து அது உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இவங்க தான் காரணம், இவங்களுக்கு உண்டான தண்டனையை கூட, அந்த தண்டனையை நீங்களே சொல்லிக்கலாம். இந்த தண்டனையை தான் நீ கொடுக்கணும், இந்த பிரச்சனையை தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து சொல்லி முடிச்சுட்டு எரிச்சிடுங்க. அதை எரிச்சிட்டு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா அந்த சாம்பலை நீங்கள் அள்ளிக்கிங்க. உங்கள் கைப்படாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரோ கை க்ளவுஸோ ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு, ஹேண்ட் க்ளவுஸோ ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அந்த சாம்பலை அள்ளி கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்க வீட்டில் தூவி விட்டீங்களாவோ, அந்த வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களாவோ, இல்லை அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிற வயல் வர வயல் அவங்க போகிற வயலில் போட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க காலை மெரிச்சிட்டு போனாங்கன்னாக்கா அவங்க குடும்பத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து விரோதிகன்றது உங்களுடைய இதுலேயே இல்லாமல் அவங்க வம்சமே அழிஞ்சு போகிற அளவுக்கு வேலை செய்யும். அவ்வளோ கொடுமையாக வேலை செய்யக்கூடிய இந்த வேலைக்கு தேவையானது வந்து கேட்டிங்கன்னாக்கா விஷம் குடித்து இறந்தவனுடைய மார்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய செதை. அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அது முடியலனாக்கா தொடையில் இருக்கிற செதை. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு பின்புறத்தில் இருக்கிற செதை இருக்கிற பகுதியில் மட்டும் கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் கூட எடுத்த விட பரவாயில்ல, கரெக்டாக வேலை செய்ய தருமா, அதோடு சேர்த்து சாம்பலை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இவ்வளோ கொடூரமாக வேலை செஞ்சால் தான் ஒரு பகையாளியவோ, ஒரு விரோதியவோ, ஒரு துரோகியவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிரியவோ உங்களால் அழிச்சிட்டு உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். அந்த காலத்தில் வந்து ரணபலியே கொடுத்துருக்காங்க. ரணபலியை வந்து கொடுத்துட்டு அவங்கள கொண்டு போயிட்டு எரித்து அந்த சாம்பல் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஆகாச மாடன், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பல வகையான தேவதைகளை வந்து ஆக்ரோஷமான தேவதைகளை வந்து சித்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரயோகம் பண்ணி அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோட்டைகளை விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரகசியமான மாந்திரிகங்களை செய்தான் கோட்டைகளை விட்டுட்டு அந்த இடமே காலி பண்ணி ஓர அளவுக்கு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எரிக்கும் போது இது செய்யும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகாச மாடனுக்கு தேவையானது கல் வேணும், சுருட்டு வேணும், மாமிசம் கலந்த உணவு வேணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த இடுகாட்டில் வச்சு நீங்கள் எரிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எரிக்கும் போது சொல்லிவிட்டு அந்த மந்திர பிரயோகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் மட்டும் போட்டுட்டு வாங்க. இதுக்கு மந்திரம் கூட தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் இன்னாருக்குத்தானே நான் ஏவல் விடுறேன் அப்படின்றத வந்து சில குறிப்புகளுக்கு வந்து மந்திரம் தேவை. ஆகாச மாடனுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது பொறுமையாக நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நாளாச்சு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி தான் நீங்கள் இது பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். மாமிசம் கலந்த உணவை வைக்கணும். சரிங்களா? சொல்கிறேன் பாருங்கள். ஆகாச மாடன் சொல்லிட்டு ஓம் மாடா, ஆகாச மாடா, பேச்சியின் மகனே, நான் இட்ட பூஜையை ஏற்றுக்கொள்வாயாக. எதிரியை பார்த்து ஏளனம் செய். உடலை வறுத்து சிந்தையை கலக்கு. மனதை மயக்கு, அறிவை கெடு. அனலை மூட்டு, உடலை மாறு, உதிரத்தை அருந்து. எதிரியின் குலத்தை அழித்துவிடு. சிவன் மேல் ஆணை, சக்தி மேல் ஆணை, நான் இட்ட ஆணைக்கு இணங்கி எதிரியின் செயல்களை மாறு மசிவாய நசிவாய நசி சுவாக. இதுதான் என்னுடைய மந்திரம். பொறுமையாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக உக்காந்து நீங்கள் சொல்லிக்கிங்க. ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக எழுதிக்கிட்டு உக்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். முக்கியமான விஷயம், ஒரு விஷங்கடிச்சவனுடைய உடலிருந்து நீங்கள் மாமிசத்தை அறுத்து எடுக்கிறீங்க, தப்பு இல்லை. ஏன்னு கேட்டாக்கா ஒருத்தருக்கு வந்து முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முடியல, இவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்க, மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கள ஜெயிக்க முடியலன்னும் போது வந்து ஏதோ ஒரு வகையால் அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. அந்த வேலையை செய்துட்டு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வரத்துக்கு உண்டான வழியை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதெல்லாம் நீங்கள் எரிக்கும்போது வந்து இதெல்லாம் செய்யும்போதோ எரிக்கும்போது வந்து மயானத்துலேருந்து செய்கிறீங்க, தூரம் கூட செய்கிறீங்க. ஆனால் அந்த இடுகாட்டில் உக்காந்து எரிக்கும்போது கற்பூரத்தை வச்சு சொன்னேன் இல்லையா, கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு அந்த ஐங்கோல தைலமோ இல்லைன்னு கேட்டால் குழி தைலமோ இருக்குது சொல்லிங்கன்னா அந்த குழி தைலத்தில் வந்து என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா அந்த பெண்ணுடைய துணி கொண்டு வந்து பார்த்தீங்களா,
அந்த வீட்டோட மண்ணை போட்டு உருவ பொம்மையை செய்துட்டீங்க. அந்த வீட்டோட மண்ணை போட்டு உருவ பொம்மையை செய்து முடிக்கிறீங்க, சிலை எடுக்கிறீங்க, சாம்பல் எடுத்து உருவ பொம்மை செய்கிறீங்க. அதை கொண்டு போயிட்டு இடுகாட்டில் வச்சுட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னா, படையிலலாம் இங்கே போட்டு காட்டி அங்கே வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா, அந்த கற்பூரத்தை தலையை சுற்றி போட்டு எரிச்சிட்டு, எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐங்கோல மையோ இல்லை குழி தைலமோ ஏதோ ஒரு தைலத்தை நீங்கள் ரெண்டுத்தில் என்னென்னு வாங்கிக்கிறீங்க. வாங்கி அதை என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, அந்த பெண்ணுடைய துணி இருக்குது பாருங்கள், அந்த துணியில் என்ன பண்ணாக்கா அதை தொட்டு அது என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, கழுத்து, கண், மூக்கு, தலை, நெத்தி, கை, கால் இது எல்லாத்தையும் அவங்களுடைய பேர்லாம் வந்து ஏற்கனவே தகட்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க. அதில் நீங்கள் குத்திட்டு அதுக்கப்புறம் தான் அது கற்பூரத்தை சுற்றி போட்டு நீங்கள் கொளுத்த வேண்டியதாக இருக்கும். அதை கொளுத்துங்க, உங்களுக்கு உண்டான பலன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நடக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அவங்கள வந்து வேறு அறுத்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இதை செய்யுங்க. உங்கள் கண்ணு முறை இல்லாமல் அந்த குடும்பமே காணாமல் போகும். நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தொந்தரவுகள் வரும். ஒருத்தர் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வேறு இருக்காமல் விடாது. அவ்வளோ பெரிய மாந்திரிகத்தை தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் கேட்ட மாதிரி கொடூரம், பயங்கரம் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேட்கவும் சரி செய்யவும் சரி அவ்வளோ மோசமாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.